தசரதர் ராமரை கூட்டு சொல்றார், ராமா நீதான் பட்டாபிஷிக்த ராமனாக ஆக வேண்டும். ஏன்னா நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், இன்னைக்கு புனர்வசு, உன்னுடைய பர்த்டே, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு என் மந்திரிகள்லாம் சொல்லியிருக்கா, நீ ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லியிருக்கா, அதனால ஒன்ன அடுத்த ராஜாவா ஆக்கணும்னு நினைக்கிறேங்கிறார். வால்மீகி ராமாயணத்துல ராமர் கம்முன்னு கேட்டுட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்பா என்னப்பா இப்போ பட்டாபிஷேகம் டக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டியே, எந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியால் மேனேஜ் பண்ண முடியும்? அதனால பிரதர் பரத் அண்ட் சத்ருக்ன ஆர் இன் கேக்கைய தேசம். அவ வரத்துக்கு 7 நாள் ஆகும். 12 வருஷமா அவர் அங்க இருக்கார். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீத பிரீதி புரஸ்கிருதான்னு அங்க இருக்கா. மாண்டவி ஸ்ருத கீர்த்தியோட 7 நாள் கடந்து இங்க வர வேண்டாமா? பரதன் இல்லாத நாளில் நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? ஒரு பிரதரா இருக்கக்கூடியவா ரொம்ப ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயம் அதபரதேனாபி சத்ருக்னநாம்னான்னு எடுக்கிறார் பட்டத்திரி. அவ்வளவு ஒற்றுமை. ஆனா வால்மீகி ராமாயணத்துல அவர் சொல்லல. ஏன் தசரதர் பரதன் இல்லாத இடத்துல பண்ணிக்கணும்னு கேட்கிறார். அதுக்கு 104வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் பதில் சொல்றார். என்னன்னா, தசரதர் கைகேயிய பண்ணிண்டதே ஒரு பெரிய கல்யாணம் பண்ணிட்டதே ஒரு பெரிய ஸ்கேம். ஏன்னா கைகேயியுடைய அம்மா என்ன சொல்லிட்டா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேள், உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், மற்ற மனைவிகளோடும் பிறக்கலாம். இது பேர் என்ன, நம்ம தசரதருக்கு எவ்வளவு ஒய்ஃப்? 60,000. ஐயோ, இது பெரு அவளுக்கு ஒருத்தருக்கும் 6,000 ரூபாய் கொடுத்தா எப்படி போகும் கணக்கு? சொல்லுங்க. 60,000. அப்புறம் 60,000 ஒரு தரம் 3,000. அது 3,000 டக்குன்னு குறைச்சுட்டா பாருங்க. என்ன 365. அது கிட்டத்தட்ட நீ வந்துட்ட ஒரு 15 குறைச்சுடே 350. அது எப்படி சார், என்னவோ புதுசா நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்களேன்னா, ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் கைகேயினுடைய அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அவ சொல்றா, ராமா நீ காட்டுக்கு போனோம், அப்பாவால முடியல, பிபி ரொம்ப லோ ஆயிடுத்துப்பா, அவ சொல்லணும்னு நினைக்கிற, நீ காட்டுக்கு போன்னு சொல்லும் போது தசரதர் அழற, கைகேயி அழல, வேற யார் அழுதான்னு கேட்டார் வால்மீகி. அர்த்த சப்தசதம்னு ஒரு வார்த்தை வருது. 700ல் பாதி 350 பத்னிகள் அழுதான்னு அந்த இடத்துல வருது. பின்ன ஏன் சார் நமக்கு 3 தான் தெரியுதுன்னா, அவ்வளவுதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு வால்மீகிக்கு தெரியும். அதனால 3 மட்டும் கொடுத்துருக்காரு. அதனால இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. இந்த கைகேயுடைய திருத்தாயார் என்ன பண்ணியிருக்கா, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜாவாகணும்னு விட்டான். தசரதர் ஓகேன்னு விட்டார். அதனால தான் அவருக்கு உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா ரொம்ப ஆசை ராமர் மேல. ஆனா கொடுத்த ப்ராமிஸ் படி ராமர் ராஜாவாக முடியாது. நல்ல வேளை பரதன் ஊர்ல இல்ல. பரதன் இல்லாத சமயத்துல பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன இருந்தாலும் பரதன் இருக்கானோ இல்லையோ, கொடுத்த வாக்க காப்பாத்தனமா இல்லையா தசரதர்? பின்ன எப்படி மூத்த பிள்ளைக்கு பண்ணலாம்னு கேட்டா, அந்த இடத்துல திரையம்பகமக்கின்னு ஒரு வியாக்கியாத்தா தர்மகூத்தம்னு வியாக்கியானத்துல எடுக்கிறார். சாஸ்திரத்துல என்னன்னா, கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிவிட்டா, அவர் வாக்க கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணுங்கிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாயிண்ட். திரையம்பக மக்கின்னே ஒரு சாஸ்திர வாக்கியம் எடுக்கிறார். என்னன்னா, ராமாயணத்துல நான் என்ன சொன்னேன், வால்மீகி ராமாயணத்துல ராமர் ஒரு இடத்துலயும் பரதன் இல்லாத நாள்ல நான் எப்படி பட்டாபிஷேகம் பார்ப்பேன்னு தடுக்கல. ஆனால் துளசிதாசர் ராமாயணத்தை கேட்கிறார், போஜன சயன கேலிலரி காய் சங்க சங்க சபு பாயே உச்சாஹ பிசல் பன்ஸ் யது அனுச்சித் ஏகு பந்து பிஹாய் படேஹி அபிஷேகு. ஏன்பா, நாங்கள் ஒன்றாக பாடினோம், ஒன்றாக ஆடினோம், ஒன்றாக படித்தோம், ஒன்றாக சாஸ்திரங்கள் கற்றோம், ஆனா பட்டாபிஷேகம் மட்டும் எனக்கு ஏன்பா 4 பேருக்குமே பண்ணி வையேன்பா, நாங்க சண்டை போட மாட்டோம்னு துளசிதாசர் சொன்னதா ராமச்சரிதமானஸ் சொல்றது. அது ஆன பிறகு சீதையோடு சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார் இராமன். அப்போதுதான் பணித்தாள் கைகேயி, நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். இவள் மனச கலைச்சது யார்? மந்தரா. அதுல எந்த ராமாயணமும் டிஸ்பியூட்டே பண்ணல. ஆனா துளசிதாசன் ஒரு டைவர்ஷன் என்ன சொல்றார், இந்த மந்தரா என்கின்ற ஸ்திரீ யாருன்னா, சரஸ்வதி தேவியால் அனுகிரகம் செய்யப்பட்ட ஒரு அப்சரஸ். She has been commanded to go to Ayodhya to wash கைகேயி's brain in Ariel. நன்னா அவ மூளையை போட்டு தவச்சு அவ மாத்துன்னு சொன்னதா, நாமூ மந்தரா மந்தமதி சேரி கைகேயி கேரி அஜசு பேட்டாரி தாஹி கரி கத்கிரா மதி ஃபேரி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். கைகேயி தசரதர் கிட்ட வரங்கள்லாம் கேட்டோம்னா தசரதர் கீழே மூர்ச்சையாய் விழுந்துடுறார். அப்ப அவர் திட்டுறார்,
நீ கத்ரு மாதிரி பண்றியே. இதுவும் வால்மீகி ராமாயணத்துல இல்ல. இந்த கருட உபாக்கியானம் சொன்ன பாருங்க, இந்த வினதையின் சகலத்திரியா இருந்தவள் கத்ரு. கத்ரு ஏமாத்தி வினதாவை தன்னுடைய தாசியாக்கிட்டா. இந்த மாதிரி ஏமாத்தி என் குழந்தைய நீ காட்டுக்கு அனுப்புறியே கைகேயி அப்படின்னு தசரதர் போட்டு திட்டுற. அது கைகேயி ஒண்ணு அசர்றதா தெரியல. அப்போ சுமந்திரன் வந்து சொல்றார், இவகிட்ட கெஞ்சாத தசரதா, இவ அப்படியே அவ அம்மாவையே கொண்டு வந்திருக்கா. அதுக்கு என்ன சரித்திரம்னா, அதுக்கு ராமாயணத்துல ஒரு சரித்திரம் என்னன்னா, அஸ்வபதியின் மகாராஜா கைகேயுடைய திருத்தந்தையார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் ஒண்ணு இருந்தது. மிருகங்கள் பேசுறதெல்லாம் காதுல விழும். எப்படி இருக்கும் பாருங்க, ஆத்துல எறும்பு கரப்பாம்பூச்சி எல்லாம் பேசிக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா காதுல விழும். ஆனா இந்த வரத்தோடு ஒரு அடெண்டம், அந்த கேட்ட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அவர் செத்துப்படுவார். இது ஒய்ஃப்க்கு தெரியும், கைகேயுடைய அம்மாவுக்கு தெரியும், நம்ம ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பூன் இருக்கு. ஒரு நாள் இவ உறங்கும் வேளையில் 2 எறும்பு பேசிட்டு இருக்கு. எறும்பு 1 இஸ் டாக்கிங் டு எறும்பு 2, பிப்பீலிக்கா 2 பேசிட்டு இருக்கு. அது ஏதோ ஜோக் அடிச்சிருக்கு அந்த எறும்பு. அந்த 2வது எறும்பு சிரிச்ச போது இப்ப அவன் இவரும் சிரிச்சு விட்டார், அஸ்வபதியும். உடனே கைகேயுடைய திருத்தாயார் அவருடைய பத்னி கேட்டா, எதுக்கு சிரிச்சே? ஐயோ அந்த எறும்பு ஒரே காமெடி பண்றது போ. சொல்லிட்டேன். அது என்ன சொல்லிட்டு சொல்லுங்க. ஐயோ நான் சொல்லிட்டேன்னா நான் போயிடுவேன்னு உனக்கு தெரியாத, சொல்லிட்டு போங்கன்ட்டேன். அதனால தசரதர் இங்க சொல்றாரு இல்லையா, என் குழந்தை ராமனை நீ காட்டுக்கு அமிச்சுட்டா நான் அடுத்த கணமே போயிடுவேன், பரவாயில்லைங்கிற. அப்பதான் சுமந்திரன் சொல்றார், அம்மாவையே கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருது. இதான பிறகு கைகேயி வந்து தசரதர் கிட்ட கேட்கிறா வரோம். தசரதர் பாவம் கொடுத்தோம்னு விக்கி விக்கி அழறார். சைடுல போய் கைகேயி மந்தரா கிட்ட சொல்றா, இந்த உலகத்தில் எத்தனையோ கூன் படைத்தவர்களை பார்த்திருக்கிறேன் மந்தரா, உன்ன மாதிரி பெஸ்ட் கூன் யாருக்கும் இல்லை. குப்ஜானாம் உத்தமாவது, கூன் படைத்தவர்களே நீதான் பெஸ்ட், என்ன ஒரு பட்டம் வருங்க. அதை கொடுத்த உடனே அப்போ சொல்றா, என் வாழ்க்கையில் விளக்கேத்தியவள் நீ. மந்தராவை பார்த்துட்டு மந்தராக்கே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம அணைச்சுதானே பழக்கம், இங்க ஏத்தி இல்லைன்னு சொல்றாளேவோ. அதனால தஹினியாங்கி நித்து ஃபரு கை மோரி தின பிரதி தேகவும் ராத்து குருப்பனே அப்படின்னு கைகேயி கீழே இருந்தாளாம். இந்த ஒரு பக்கம் கைகேயி பிடிவாதத்தோடு இருக்கும்போது தசரதரும் தன்னுடைய வாக்கை கொடுத்தார். அப்பதான் அவர் ஞாபகப்படுத்துறார். என்ன தசரதர் கேட்கிறார், வேண்டாமா கொஞ்சம் வரத்தை மட்டும் மாத்திக்கோ, பரதன் நாடாளட்டும், பாவம் ராமரும் எங்கேயாவது ஓரமா எங்கேயாவது ஒரு தனியா ஒரு 2 kilometers from the highway, 1 kilometer from the railway station, இதோ எல்லாம் வரப்போகிறது அப்படின்னு சொல்ற இடத்துல நான் ஒரு வீடு வாங்கி கொடுத்துடுறேன் ராமனுக்கு, காட்டுக்கு அமுச்சுடாத கைகேயின்னு சொன்ன போது அவர் சொல்றா, நீங்க என்னமோ பீத்தி பேழே உங்க குலத்தை பத்தி, ரகுகுல ரீதி சதா சலியாய் பிராண ஜாய் பர் வச்சன ந ஜாய், என்னமோ உங்க குலத்துல கொடுத்த வாக்கை காப்பாத்துவோம், உயிரே போனாலும் காப்பாத்துவோம்னு சொன்னேளே, அதை நிறைவேற்றுங்கோ, காப்பாத்துங்கோ, உயிரும் போகட்டுங்கிற அதை சொன்னாலாம். அதை சொன்ன பிறகு தசரதர் சொன்னார், இவ்வளவு நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். துளசிதாசர் எடுக்கிறார், மானஹு சரோஷு புயங்கு பாமினி விஷமு பாதி நிஹாரை தேவுபாசனா ரசனா தசன பர் மரம் கரஹு தேக்கை. அங்க அந்த அவத், அதாவது உத்தரப்பிரதேசத்திலே, இது எவ்வளவு நம்ம மிஸ்கன்செப்ஷன் இருக்கு பாருங்க. ஹிந்தினா எல்லாரும் வடக்குல ஹிந்தி தான் பேசுவான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரீஜனுக்குன்னு ஒரு டைலெக்ட் இருக்கும், ஒவ்வொரு பாங்கு இருக்கும். இப்ப நீங்க ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பக்கம் போறீங்கன்னா அவத் அப்படின்னு பேர், அந்த பிராந்தியத்துக்கே அவத், அவதின்னு பேர். அவர் எழுதியிருக்கிற மொழியே அவதி. நீங்க வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த கோகுலம் பிருந்தாவனம் போனீங்கன்னா பிரஜ்பாஷான்னு பேர். மத்திய பிரதேஷ்லே கொஞ்சம் இறங்கினேன்னா போஜ்புரி அப்படின்னு ஒன்று உண்டு. ராஜஸ்தானத்துக்கு போனேன்னா மார்வாரி, ஜோத்புரி, இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள். பீகாருக்கு போனேன்னா நேபாளம் பார்டர் கிட்ட மைथिலின்னு ஒரு மொழி பேசுவா. அதனால எவ்வளவோ மொழிகள், இவ்வளவு மொழிகள் இருந்தபடியால் ஒரு காமன் லாங்குவேஜா நம்ம வந்து ஹிந்தியை வச்சுக்கலாமேன்னு பிற்காலத்தில் ஏற்பட்ட மொழிதான் ஹிந்தி. நிறைய மொழிகள் அந்த இடத்துல இருக்கும். இதுல என்ன சொல்றான்னா, இந்த அவத், இந்த ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பக்கம் தான் வாரணாசிலாம் உண்டு. வாரணாசியில நம்ம எப்படி காஞ்சிபுரத்துல பட்டு சொல்றோமோ, பெனாரசி புரோக்கேட் சில்க் எல்லாம் ரொம்ப விசேஷம். அல்ல புட்டா புட்டாவா போடுவா. அவ புட்டா புட்டாவா ஒரு புடவை போட்டு இருக்காளாம். போட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து புள்ளி மான் அப்படின்னு நினைச்சாராம், ஹிரண் அப்படின்னு நினைச்சாராம். அப்ப சொல்றார் தசரதர், எனக்கு தெரியாம போயிடுத்து, நீ 2 வரம் கேட்கிற, உடம்பு முழுக்க புள்ளி புட்டா புட்டாவா இருக்கு. இப்பதான் எனக்கு தெரியறது, புட்டா மானுக்கு மட்டும் இல்ல பாம்புக்கும் உண்டு, நீ 2 வரம்னு கேட்கறதுனால உனக்கு நாக்கும் இரட்டிப்பு அப்படின்னு அந்த இடத்துல தோயு பாசனா ரசனா தசன பர் கர்ம கரேஹு தேக்கை
அப்போ அவர் சொல்றார், ஒரு நீர் இல்லாமல் மீன் வாழுமாம், தாமரை பூக்குமா சூரியன் இல்லாமல், இதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஒரே குழப்பமாயிடும். சூரியன் இல்லாமல் தாமரை பூக்குமானா, அதனால இவர் சொல்றார் இது என்னன்னா, ஜியே மீன் பரு பாரி பிஹினா மணி பினு ஃபனிகு ஜியே துக் தீனி இப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்லிட்டார், அப்பா நீங்க கெஞ்சாதீங்க, நான் காட்டுக்கு போவேன் அப்படின்னு ராமர் கிளம்பினார். முதல்ல அம்மா வரேன்னா டோன்ட் கம் மம்மி அப்படின்னார். पप्पा से पूछो, मैं नहीं पूछूंगा, पप्पा को बहुत स्टैटिन रात को देना है, मेटफॉर्मिन भी देना है, कौन देगा மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டேன்னு விட்டார். சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு வரார். சீதையை பார்த்துட்டு கேட்கிறார், சீதா मैं अभी जा रहा हूँ, नेटवर्क ऑन रखो, मोबाइल डेटा कभी भी कॉल कर सकता हूँ, सिग्नल मिलेगा तो எல்லாம் சொல்றார். சீதை எங்க விட்டுட்டு போறேன் கஹா அப்படின்னு அவ கேட்கறா. உங்களுக்குலாம் ஏறக்குறைய ஒரு 2 வார்த்தை ஹிந்தி புரியும் இல்லையா, டிஷர்ட் கிஷர்ட் போட்டுட்டு இருக்க போறேன். அதனால இந்த இடத்துல சீதை நானும் கூட வருவேன் அப்படிங்கிற. அதனால ராமர் தடுத்து பார்த்தார். அப்புறம் அவர்களுக்கு நடந்த வார்த்தாலாபம் வால்மீகி ராமாயணம் மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் கிரந்தம் எதுவும் கிடையாது. 4 சர்க்கங்கள். இவா என்ன பேசிண்டாங்கிறதே 4 சர்க்கம், கிட்டத்தட்ட 150 ஸ்லோகம். சீதை ஒண்ணு சொல்லுவோம், ராமர் ஒண்ணு சொல்லுவோம். ராமர் முன்னாடி முள்ளிருக்கும் சீதை, அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு முன்னே சென்று முள்ளை எடுப்பேன். அங்கு கிழங்குதான் கிடைக்கும், வேற நீ சாப்பிட்றது எதுவுமே இங்க கிடைக்காது. யூ வில் கெட் ஒன்லி ஃப்ரூட்ஸ், ஈவன் மை டயட்டீஷியன் ஹஸ் செட் தட் அப்படின்னு அவ சொல்றாங்க. கீன்வா கிடைச்சா போறோம் அப்படிங்கிறாவோ. இப்படி வார்த்தாலாபம் நடந்து 2 பேரையும் கூட்டுன்னு போகவும் லக்ஷ்மணரும் கூட வந்துட்டார். அவர் சொல்லிட்டார், மன்னி நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அது நான் நிறைய இடங்கள்ல சொல்வேன், இது ஒரு வேண்டாத கேள்வி. உர்மிளா என்ன நினைப்போம், சந்தோஷமா இருந்தா. இந்த சுவாமி ஆத்த விட்டு போறாரே 14 வருஷம், அதுக்கு அவர் லெட்ஸ் ஸ்டே இன் டச், நோ அவோ லெட்ஸ் நாட் ஸ்டே இன் டச், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் தான், அதனால வேண்டான்னு விட்டா. இவன் 3 பேரும் காட்டுக்கு கிளம்பி போனா குஹனுடைய படகுல ஏற போறா. இதெல்லாம் கம்பராமாயணம், அது ஒரு அழகு. குஹப்படலம்லாம் வந்துடுச்சுன்னா கம்பர் எங்கேயோ பாரத் ரத்னாலாம் வாங்கிடுவார். அந்த குஹப்படலம்ங்கிறது கம்பராமாயணத்துல அது ஒரு உச்சம். இவர் என்ன சொல்றார், மாமி நான் கேவட்டுவானா कही तुम्हार मरमू में जाता, चरण कमल रज कहूं सब कही, मानुष करनी मूरी कछुआ है. குஹப்பெருமான் சொல்றான், நீ படகுல ஏறு ராமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ராமர் கேட்டார், நான் என்னப்பா வெயிட் எல்லாம் கரெக்டா தானே இருக்கேன், எதுக்கு நீ பயப்படுற படகுல எல்லாம் ஏறதுக்கு முன்னாடி? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமா, ஏதோ உன்னுடைய திருவடி கல்லுல பட்டு கல்லு பெண்ணா மாறிடுதான். நான் இந்த படகை நம்பிதான் இருக்கேன் ராமா, இந்த படகை பட்டு உன் திருவடி பட்டு அது பெண்ணா மாறிடுத்துனா நான் எங்க உத்தியோகத்துக்கு போவேன்னு கேட்டாராம். அப்ப ராமர் சொன்னாராம், அப்படின்னா ஏறறதுக்கு ஏதாவது கொஞ்சம் துட்டு கேட்கறியா, பணம் கேட்கறியா நீ? ஏன்னா இது நம்பிள்ளை ஈடுல சாதிப்பார், ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலே. ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாதிப்பார். எப்பவுமே நீங்க நார்த்ல அந்த பெனாரஸ்லாம் போனீங்கன்னா படகுல ஏறும்போது கித்னா அப்படின்னு கேட்டா அவர் பதிலே ஐயே ஐயா, ரொம்ப சாதாரண ஐயேம்பா, நடு கங்கை 1000 ரூபாய் அப்படிமா. அவனுக்கு நம்ம மூஞ்சிய பார்த்தாலே தெரியும் நீச்சலும் வராதுன்னு தெரியும். அதனால 1000 ரூபாய் நம்ம மேல 500 ரூபாய் கொடுத்து இன்னும் மேல சம்பாவனை பண்ணி கீழே விழுந்து அபிவாதையை சொல்லி கொண்டு சேர்த்துரும். ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலேன்னு திருவாய்மொழி வியாக்கியானத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல குஹப்பெருமான் ஏறணுங்கிறார். ராமர் என்னன்னா உனக்கு இப்ப பிரத்யுபகாரமா என்ன பண்ணட்டும்னார். அப்ப சொன்னார், பத கமல தோய் சடாயி நாவன நாத் உத்ராய் சஹோ, மோஹி ராம் ராயுரி ஆன தசரத் சபத் சப சாச்சி கஹோ. உன் திருவடி தீர்த்தத்தை நான் உனக்கு திருவடி ஸ்பர்ஷம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தொட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை என் தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ராமா, அது மட்டும் பண்ணிட்டியான நீ படகுல ஏறலாம்னு சொன்ன உடனே ததிபாண்டன் எப்படி மோட்சம் கொடுத்தால் தான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னானோ, குஹப்பெருமானும் பெருமாளை பார்த்து சொன்னதாக இந்த இடத்துல சரித்திரம். அடுத்தது இது எப்படி அயோத்தியா காண்டத்தை ஒரு பக்கம் பார்த்துன்னு வரோமோ, துளசிதாசர் என்கின்ற ராம்போலா ராமாயணத்தில் பற்று கொண்டு ராமாயணத்தை எழுதி கொண்டு வந்தார். அப்போது ஒரு நாள் ராமனை பார்க்க வேண்டும், அவனை அபிமானித்து இருக்க வேண்டும், எங்கனேயும் பார்க்க வேண்டும்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தில் ராமநாமா சொல்லிட்டு தெளிப்பர். அதில் இருந்த ஒரு சாபவசம் பட்ட ஒரு ஆத்மா வெளியே சென்றதாம். அது கனவுல சொல்லித்தான், ஒரு கிழவர் நம்ம பெனாரஸ் ஓரமா காத்துட்டு இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வாங்கோ. அது யாருன்னா ஹனுமான். இந்த இடத்த சரித்திரம் எடுக்கிறா. நீங்க சங்கட் மோச்சன் ஹனுமான் ரொம்ப பிரசித்தம். பெனாரஸ் போனேன்னா அந்த சங்கட் மோச்சன் ஹனுமானுக்குனே ஒரு பங்கிகள்லாம் உண்டு.
அந்த ஒரு வயோதிகர் ஒருத்தர் இருந்தார். இவர் ஹனுமான்னு தெரியாது. அவர்கிட்ட போயிருக்கார், ராமரை எங்க பாக்குறதுன்னு. உடனே நீ பிரத்யக்ஷமா பார்க்கணும், ராமனை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்றால் மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டத்துக்கு செல் அப்படின்னு இந்த ராம்போலா என்கின்ற துளசிதாசர் கிட்ட சொல்ல, துளசிதாசரும் சித்திரக்கூட்டத்துக்கு சென்றார். ரொம்ப அழகான இடம். சித்திரக்கூட்டம் 2 உண்டு. ஆழ்வார் எடுக்கிற பெருமாள் திருமொழின்னு பிரபந்தம், குலசேகர ஆழ்வாருடைய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் பிரபந்தமான பெருமாள் திருமொழியில கடைசி திருமொழிதான் தில்லை திரை திருச்சித்திரக்கூடம்னு பேர். சைவ பக்தர்கள் தில்லையம்பலம், தில்லையம்பதின்னு சொல்லுவா. ஸ்ரீ வைஷ்ணவத்துல அதுக்கு திருச்சித்திரக்கூடம்னு பேர். ஒரு இடத்துல நின்னா ஒரு பக்கம் கோவிந்தராஜர், ஒரு பக்கம் நடராஜர். பியூட்டினா பியூட்டி. அதனால தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள். என்ன அழகான ஒரு பாசுரம் எடுக்கிறார் ஆழ்வார். சித்திரகூடத்தில் இருந்தான் தன்னை தில்லை திருச்சித்திர கூடந்தன்னுள். அங்க வடதேசத்துல இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டம் என்கின்ற இடத்தில் வசித்து வந்த ராமனை, அந்த கோவிந்தனை, அந்த ராஜாவை, அந்த கோவிந்தராஜனை இந்த தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் நான் பார்க்கின்றேனே அப்படின்னு எடுக்கிறார். அந்த சித்திரக்கூடத்துக்கு போனாராம் ராம்போலா என்கின்ற துளசிதாசர். ராமரை பார்க்க முடியலையா? அப்போ சொல்றார், ராமா நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன். இந்த சரணாகதிங்கிற தத்துவம் என்னமோ நம்ம சவுத் இந்தியாவில் சென்னையில சில பிராந்தியங்கள்ல மட்டும்தான் பிரசித்தம் நினைக்கிறோம். சரணாகதி யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு உபனிஷத் சொல்றது. சரணாகதி என்கின்ற பிரபத்தி உபனிஷத் காலத்திலேருந்து எப்படி வருதுன்னு, சரணாகதியை தன் வழியாக உபாயமாக கொண்ட துளசிதாசர் அந்த சித்திரக்கூட்டத்துல ராமர் லக்ஷ்மணர் சீதையை பார்த்து சொல்றார், அம்மா சுவாமி சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாக்கு தன்றியும் தியாகராஜர் எடுத்தார். அதே ரீதியில தான் சொல்றார். நிறைய பேர் ஸ்ரீராம்னு சொல்லணுமா சியாராம்னு சொல்லணுமா? சியாங்கிறது என்னன்னா சீதாங்கிறத வடதேசத்துல சியாம்பா. சீதா யாரு? மகாலட்சுமியான ஸ்ரீதான். ஜெய ஸ்ரீராம்னு எழுதினாலும் ஜெய சியாராம்னு எழுதினாலும் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதினாலும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தாயார் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றார். சப்ராது சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்சதிஷயாம் ராகவம் ச மகாவிரதம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு லக்ஷ்மணன் செய்த சரணாகதி துவயமகாமந்திரத்தின் பூர்வார்த்தம் உத்தரார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தின் ரீதியாக செய்த சரணாகதியை துளசிதாசர் சித்திரக்கூட்டத்துல ராமர் சீதையை நோக்கி பண்றார். என்ன சாதிக்கிறார்? ரகுவர், ரகுகுலத்தில் வந்த ராமா, ரகுவர் துமுக்கோ மேரி லாஜ், நான் உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறேனே, நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணணுமே, நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறார். அதை ரசி. रघुवर तुमको मेरी लाज, रघुवर तुमको मेरी लाज, सदा सदा में शरण तिहारी, सदा सदा में शरण तिहारी, तुम हो गरीब निवाज, तुम हो गरीब निवाज, रघुवर तुम हो गरीब निवाज, रघुवर तुमको मेरी लाज, पतित उदाहरण विरद तिहारो, पतित उदाहरण विरह तिहारो, श्रवणन सुनिया पतित उदाहरण विरद तिहारो, श्रवणन सुनिया तो पतित पुरातन करिए, तो पतित पुरातन करिए, पार उतारो जहाज, रघुवर पार उतारो जहाज, रघुवर पार
रघुवर तुमको मेरी अघ खंडन रोग भंजन जन के यही तिहारो काज अघ खंडन रोग भंजन जन के यही तिहारो काज रघुवर यही तिहारो काज रघुवर तुलसीदास तुलसीदास पर कृपा कीजिए तुलसीदास पर कृपा कीजिए भक्ति दान देहु आज रघुवर भक्ति दान देहु आज रघुवर तुमको मेरी लाज रघुवर तुमको मेरी लाज रघुवर तुमको